நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எண்ணி பார்க்கவும் சைக்கிளை வழங்கினார். 5 கிலோமீட்டர் செல்லுகின்ற மாணவிகளுக்கு என்ன செய்வது என்று கேட்கின்ற போது சட்டமன்றத்திலே போய் கேட்பார்கள், எங்களுக்கு சைக்கிள் இல்லை, 5 கிலோமீட்டருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லுகின்ற போது சைக்கிளை வழங்கினார். அதே போல் இன்றைக்கு எங்களால் வசதி உள்ள பெண்கள் லேப்டாப் படிக்கிறார்கள், லேப்டாப் வாங்கி படிக்கிறார்கள். எங்களால் முடியல என்று சொன்னால் 12ஆம் வகுப்பில் இருந்து லேப்டாப்பை கொடுத்து எல்லா மக்களையும் வாழ வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண்களை சட்டமன்ற ஓட விரட்டும் எங்கள் மன்னன் எங்கள் அண்ணன் எஸ்.எம். சுகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்தின் சார்பில் தென்கடப்பந்தாங்கல் ஊராட்சி வெள்ளியப்பா நகரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் திருமண பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நெருங்கிய சகோதரரையும் ஐயா எடப்பாடியாரின் அன்புக்குரிய தங்கையாகவும் தமிழ்நாடு முழுவதும் திமுகவை சார்ந்த ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி ஐயாவின் புகழை தினமும் பாடி அம்மா எதை செய்தாலும் மக்களுக்காகவே செய்வார். சட்ட ஒழுங்கு என்று எடுத்தால் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த இடத்திலாவது குறைந்தது, எந்த காவல்துறையாவது தவறாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் ரவுடிய முதல் அரசு அதிகாரி வரை துரத்தி அடிப்பாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு நாட்டில் அது மாதிரி இருக்கிற அந்த ஸ்டாலின் ஆட்சியில் இந்த ஸ்டாலின் பண்ணும் அக்கிரமம் கொஞ்சமா நினைக்குமா? அங்கங்க கஞ்சா தாய்மார்கள் ஒன்றே போக முடியல. அந்த நாட்டில் எங்க பாரு கஞ்சா, எங்க பாரு கற்பழிப்பு, எங்க பாரு ஏமாத்து, பிரார்த்தனை, பொய், பித்தலாட்டம். நாட்டில ஒரு மக்கள் ஜனநாயகமா சுற்றி வர கூட வழி இல்லாமல் இந்த ஆட்சியை இந்த ஸ்டாலின் என்கிற அயோக்கியன் என்று ஒழிகிறாரோ, என்னைக்கு ஒழித்து இந்த நாட்டு மக்கள் அவனை ஒழித்து கட்டுகிறாரோ அன்னைக்குதான் நம்மளுக்கு விடுதலை. இந்த நாட்டு மக்களுக்கு நான் அப்படின்னு பாத்தீங்களாமா? நீங்களா அவர் பதவி ஏற்றுக்கும் போது பாத்தீங்க டிவி. அப்ப முன்வரிசையில உட்கார்ந்துருக்கு ஒரு அம்மா. என் சகோதரி, உன் பேர் என்னம்மா? உங்க பேர் தான் கௌரி. இந்த அம்மா மாதிரி துர்கா ஸ்டாலின் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. ஸ்டாலின் மனைவி. இவர் சொன்ன உடனே அது என்ன பண்ணுதுமா, பூரா அழுதுச்சு. ஏன் அழுதுச்சுன்னு அன்னைக்கு புரியல. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்கு நான் மட்டும்தான் அழுவுறேன், நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே அழ போறாங்கன்னு அழுவாம அழுதாங்க துர்கா ஸ்டாலின். சரியா போச்சா? 4.5 வருஷத்துல 520 வாக்குறுதியை கொடுத்தார் ஸ்டாலின். எதையாவது நிறைவேற்றினாராமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல தான் தராரு. ஒரு பொட்டியை வச்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. மனுவெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல போடுங்க, இத பூட்டி சாவியை என்கிட்டயே கொடு. பத்திரமா எடுத்து எங்க வச்சாருன்னு தெரியல. சாவி காணாம போச்சு, தொலைஞ்சு போச்சு சாவி. நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் 1000 ரூபாய் தருவேன். ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் வரைக்கும் தரல இல்லைங்களாமா? 28 மாசம் ஸ்டாலின் தரல. எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் விளக்க மாத்தியும் தொடப்ப கட்டையும் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கு, செருப்பையும். 1000 ரூபாய் சொன்னது எங்க? வரட்டும் அவன. ரெடியா இருந்தாங்க என் சகோதரி எல்லாம். கண்ணம்மாக்கா, குப்பம்மாக்கா, சுகன்யா, சரண்யா, ரேவதி எல்லாம் ரெடியா இருந்தது. எம்பி எலெக்ஷன் எனக்கு வரட்டும் மோவன. ஓட்டு கேட்டு வந்துருவா, 1000 ரூபாய் தரன்னு 2.5 வருஷமா ஏமாத்திரியா? அப்புறம் எம்பி எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க.
நம்ம அண்ணன் சட்டமன்றத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அப்படியே 1 2 1000 வந்துச்சு. மாமியாருக்கு வந்தா மருமவளுக்கு வரல, மருமவளுக்கு வந்தா மாமியாருக்கு வரல. ரெண்டும் குடுமுடி சண்டை போடுது ஒரு வீட்டுல. உனக்கு வந்தது எனக்கு வரல, எனக்கு வந்தது உனக்கு வரலன்னு மாமியாரும் மருமவளும் சண்டை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ஆயிடுச்சுமா. இந்த அம்மா அதிகாரி கிட்ட போய் கேக்குது, எனக்கு 1000 ரூபாய் உனக்கு தகுதி இல்லம்மா அப்படின்ற. உடனே இது ஓன்னு வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்குது. ஏமா அழுவுற? வீட்டுக்காரர் கேட்கிற, ஏங்க வந்த அதிகாரி சொல்றாருங்க எனக்கு தகுதி இல்லையாங்க, 1000 ரூபாய் எனக்கு இல்லையா அப்படின்னு. உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நேத்து வந்தவனுக்கு தெரியும் பாருங்க உனக்கு தகுதி இல்லைன்னு. இத்தனை வருஷம் ஒன்ன வச்சு குப்பை கொட்டி இருக்கிறனேன்ட்டு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமே சண்டை ஏற்படுத்திட்டாங்கம்மா பாருங்க. அப்படியே 1 2 1000 ரூபாய் வந்தாலும் உன் அக்கௌண்ட்ல மெசேஜ் வந்துடும், உனக்கு 1000 ரூபாய் ஏறிடுச்சு. உடனே உங்க வீட்டுக்கார முனுசாமி எனக்கு மூக்குல வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஓ, நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சா, எப்படி அந்த 500? நீ என்ன பண்ணுவ? ஐயோ வீட்டுக்காரர் கேட்டுட்டாரே பயந்துகிட்டு இந்தாங்க அப்படின்னு வீட்டுக்கார 500 ரூபாய வாங்கிட்டு நேரம் மளிகை கடைக்கு போவல, உப்பு புளி மிளகா வாங்க. மகனுக்கு பட்டு புடவை வழங்கப்படும் இன்றைக்கு நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். சரி ரைட், நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, கர்ப்பம் ஆயிடுச்சு, 18,000. தாயும் சேயும் நலமாக வாழ வளர. குழந்தை பிறந்துருச்சு. கர்ப்பமா இருக்கும் போது இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யலம்மா, நம்ம அம்மா செஞ்சாங்கம்மா. சமுதாய இன்னைக்கு ரேட் ஏறி போச்சு இல்லைங்களாம்மா. இன்னைக்கு அரிசி விலை ஏறி போச்சு, உப்பு விலை காரி துப்புற அளவுக்கு ஏறி போச்சு. பருப்பு விலையை கேட்டா செருப்பு எடுக்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஏறி போச்சு. மின்சாரத்தை தொடும் பொழுதுதான் ஷாக் அடிக்கும். ஆனா இன்னைக்கு மின் கட்டணத்தை பில்ல பார்க்கும் போதே ஷாக் அடிக்குத. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சொத்து வரி, வீட்டு வரி, அல்லாத குப்பைக்கு கூட வரி. இங்க 100 நாள் வேலை இருக்காமா? இருக்கா? 100 நாள் வேலை இருக்கு இல்லைங்களா சகோதரி? அது எங்க இருக்கு? இப்ப அதை எங்க மேல திருப்புறான் பார் திமுக காரன். பிஜேபி அதை நிறுத்திருச்சு. 125 நாளா இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை ஒழுங்கா 100 நாள் கிடைக்குதாமா? 10 நாள், 20 நாள். நம்ம அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டார், அம்மா ஆட்சி வந்தவுடன் 100 உயர்த்துவேன் இருக்கார். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிய மாமியார மருமவ வீட்டுக்கு வெளியவே வச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்துனா, சனிய செத்து ஒழியுதா இது, உயிரை வாங்குதுன்னா. இனிமேல்ட்டு 2000 கவலையே படாதீங்க. இனிமேல்ட்டு மாமியாருக்குல ராஜ மரியாதை தான். மருமவ முட்டை தோசை அடிச்சு ஊத்தி கொடுக்க போறாங்க பாருங்க. அத்தை இன்னும் 2 ஊத்தி தரட்டா? சாப்பிடு அத்தை, நீ தெம்பா இருந்தா தானே அத்தை நான் 2000 ரூபாய் ஆட்டையை போட முடியும். அந்த நிலையை இன்றைக்கு நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்படுத்த இருக்க. நீ என்ன 1000? எங்க அண்ணன் ரெட்டை இலை சின்ன மாதிரி 2000 நீ 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்த. இன்னும் பாக்கி இருக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம். ஆனா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சு முதல் கையெழுத்து பெண்களுக்கு 2000 ரூபாய் நம் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். தரன்னர் சிலிண்டருக்கு தரல இல்லையாமா? நம் அண்ணன் 3 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு போதாதுமா நமக்கு. நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாம் அது போதும். என்ன சமைக்கிறோம்? பாதி நேரம் சீரியலை தானே பார்த்துக்கிறோம். பாவம் நம்ம வீட்டுக்கார தோசை சுட்டு சுட்டு சாப்பிட்டுன்னு இருக்காரு. இதெல்லாம் உன் வீட்டுல நடக்குதான்னு கேட்டுற போற நீ. எடுப்புறதே நம்மள அவங்க தானே டீ போட்டு. காலெல்லாம் மாறி போச்சு இல்ல. அதுக்கு முன்னாடி என் பாட்டி கிட்ட போய் உன் வீட்டுக்கார பேர் என்னன்னா இதுக்கு ரொம்ப நெளியும். ஏமா உன் வீட்டுக்கார பேர் என்ன அப்படின்னா
புடவையை தூக்கி தூக்கி காட்டும். அவங்க வீட்டுக்கார பேரு பாவாடியா இருக்கும். இது புடவையை தூக்கி இதான் என் வீட்டுக்கார பேரு, இதான் என் வீட்டுக்கார பேருன்னு. அவங்க வீட்டுக்கார பேரு பாவாடி. எல்லா ஸ்டேஜுக்கு முன்னாடி என் சகோதரிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆம்பளைங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் நம்ம அம்மா தானம்மா, இல்லையா? அம்மா மாதிரி இருக்கணும்னு தானே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தானே இன்னைக்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? அம்மா அந்த தாய் தெரிந்தோ தெரியாமலோ சொன்னாங்கம்மா. என் சகோதரி போற இடத்தெல்லாம் அழுகுறாங்கம்மா. உங்களை மாதிரி தான் அம்மாவை பற்றி பேசும் பொழுது நேற்றைக்கு கூட ஒரு அம்மா கண் கலங்கினாங்க. நம்ம பெறாத பெற்றெடுத்த தாய் இல்லையா அம்மா? அது பாருங்க, அது தன் ஒவ்வொரு தேர்தலின் போது உங்களை எல்லாம் பார்த்து அம்மா கேட்பாங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? நாங்க செய்வோமா செய்வோமான்னு சொல்வீங்க. அந்த ஒத்த குரலை கேட்க இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இல்லம்மா. அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா. பள்ளியிலே புத்தகத்தை சுமக்க வேண்டிய நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையா இருக்கா, இல்லையாமா? கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. 6 வயசு பிள்ளையிலிருந்து 60 வயசு பல்லு போன பாட்டிய கூட விட்டு வைக்கலாமா? ஏறி போச்சு. 60 வயசு கிழவிய கூட எங்கடி விடுறானுங்க இந்த ஆட்சியில. கெடுத்து கண்ணா பின்னான்னு குடிச்சோராகிட்டு போயிடறானுங்க. கழுத்துல மூக்குல தாலிய காணும், இல்லையா? ஐயோ, என் சகோதரி எல்லாம் மஞ்ச கயித்துல உட்கார்ந்து நிக்குதுமா. எல்லாம் அந்த உதவாக்கிற பையன் வந்தான், ஓடு ஓடு ஓடு, எல்லாம் போய் கூட்டுறவு கல்ல நகையை வெய்யணும்னு ஓடுன. நீயும் அவன் பேச்ச கேட்டுக்கு, நீயும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. எல்லாம் 5 சவரத்தை எடுத்துன்னு போய் வச்ச. வந்த உடனே ஸ்டாலின் தான் வராரு, விடியலை தான் தராருன்னு எல்லாம் அவுத்துன்னு போய் வச்ச. இன்னைக்கு வச்ச நகைக்கு வட்டி கூட கட்ட முடியலம்மா. நகையெல்லாம் முழுவி போச்சா இல்லையாம்மா? என் சகோதரிகளை அம்மா, நான் எதனா தப்பா பேசுறேன் நான் சகோதரி? 2000 ரூபாய் இன்னைக்கு கோடைக்கு கொடுக்கிறாருமா, ரொம்ப சந்தோஷப்படுறா. இத நம்ம தளபதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும்? 4 வருஷமா கொடுத்திருக்கணும். கொடுத்திருந்தா ரைட்டுப்பா, சரி கரெக்டா கொடுத்தாருப்பா. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்தாருப்பா, சொன்னதை செஞ்சாருப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? ஓட்டு போடணும்னு உடனே 28 மாசம் கொடுக்கற 1000. இப்ப டான இன்ப அதிர்ச்சி, நான் ஒருவரையும் தலை குனிய விட மாட்டேன். ஏய், அப்பா ஆட்சி இன்னைக்கு டப்பா ஆட்சியா போச்சு. எல்லா பயிலும் தலை கவுந்தன் தான் இருக்கிறான். போதை போட்டவன் கூட 2 மணி நேரத்துல தெளிஞ்சிருவான். ஆனா கஞ்சா போட்டவன் தெளியவே முடியாதுமா. தாய்க்கும் கூட பிறந்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். போதை போட்டவங்கள நீ பாராமா, அவனை அடக்கவே முடியாது. தண்ணி சாப்பிட்டவன கூட நீ தண்ணியை ஊத்தி உட்கார வச்சிடலாம், போதையை தெளிய வச்சிடலாம். ஆனா கஞ்சா போட்டவனை தெளிவே வைக்க முடியாது, இல்லைங்களாம்மா? அந்த அளவுக்கு இன்றைக்கு கேவலமா இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரிகளே, இந்த அவல நிலைகள் மாற வேண்டும். இதுக்கு என்ன ஒரே ஒரு வழி? இதுக்கு என்னமா ஒரே ஒரு தீர்வு? எல்லாம் ஏப்ரல் மாசம் தேர்தல் வரும் பொழுது எல்லாம் இரட்டை இலை சின்னத்துல நீங்க எல்லாம் மறக்காம ஓட்டு போடணும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் இந்த தொகுதியில யார வேட்பாளரா நிறுத்துறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, சத்தான வாக்குகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் மறக்காமல் முத்திரையிட்டு வாக்களிக்க வேண்டும். அக்கா பேர் என்ன? மலர். நல்ல மலர்ந்த முகம். அக்கா பேர் அம்மா பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு அறியாமல கண்ணில் தண்ணி வருது பார். அதுதான் அந்த பற்று. எனவே இங்க வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகள், வராத சகோதரி கிட்டெல்லாம் சொல்லி எல்லாம் இரட்டை இலை சின்னத்துல ஓட்டு போடணும். அடுத்து நான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வருவேன் இந்த இடத்துக்கு. ராணிப்பேட்டையில நம் அண்ணன் சுகுமார் அமோக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார் அப்படிங்கிற நல்ல செய்தியினை நீங்கள் எல்லாம் தர வேண்டும். அந்த வெற்றி விழா கூட்டத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து பேச வேண்டும் என சொல்லி இந்த இவ்வளவு நேரம் இவ்வளவு பெருமையா உட்கார்ந்த அனைத்து தாய்மார்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அண்ணன் பிரகாசம் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து
இந்த இடத்த விட்டு நாங்கள் போகலாமாம்மா?